குட் மார்னிங். இந்த வீடியோவில் வந்து நம்ம மெக்கானிக்ஸ் பேப்பரை பற்றி பார்க்க போகிறோம். மெக்கானிக்ஸ் பேப்பர் வந்து நம்ம தேர்டு பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 6th செமஸ்டரில் வந்து படிக்கக்கூடிய பேப்பர். ஸோ மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் எ காம்பினேஷன் ஆஃப் ஸ்டாட்டிக்ஸ் அண்டு டைனமிக்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். இது வரைக்கும் வந்து 5th செமஸ்டரில் ஸ்டாட்டிக்ஸு, 6th செமஸ்டரில் டைனமிக்ஸ்னு தனித்தனியாக படிச்சிருந்துருப்பாங்க. ஸோ இனிமேல் வந்து மெக்கானிக்ஸ் அப்படின்ட்டு ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறாங்க. ஸோ இந்த மெக்கானிக்ஸ் பேப்பரில் வந்து ஃபஸ்ட்டு 2.5 யூனிட் ஸ்டாட்டிக்ஸ் அப்படிங்கிறதும் அடுத்த 2.5 யூனிட் வந்து டைனமிக்ஸ் அப்படிங்கிறதும் வந்து இருக்கும். ஸோ இதில் சிலபஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்டில் வந்து என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து ஃபோர்ஸ் அப்படிங்கிற இந்த டாப்பிக்லேருந்து நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன், ரிசல்டன்ட் ஆஃப் டூ ஃபோர்ஸஸ் ஆன் எ பார்ட்டிக்கல் அப்படிங்கிற கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஈக்குலிபிரியம் ஆஃப் எ பார்ட்டிக்கல் அப்படிங்கிற இந்த செக்ஷன்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து லிமிட்டிங் ஈக்குலிபிரியம் ஆஃப் எ பார்ட்டிக்கல் ஆன் அண்ட் இன்க்ளைன்டு பிளேன் இது கொடுத்துருக்காங்க. ஸோ புக்கில் கவர் ஆகக்கூடிய செக்ஷன்ஸ் வந்து 2.1, 2.2, அதுக்கப்புறம் வந்து 3.1, 3.2 இது ரெண்டுமே ஓகேவா. செகண்ட் யூனிட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் எ ரிஜிட் பாடி அப்படிங்கிற இந்த செக்ஷன். இதில் மொமெண்ட் ஆஃப் எ ஃபோர்ஸ், ஜென்ரல் மோஷன் ஆஃப் எ பாடி, ஈக்குவலன்ட் சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ், பேரலல் ஃபோர்ஸஸ், ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் எ ட்ரையாங்கிள், இதில் பேரலல் ஃபோர்ஸஸ் வரைக்கும் ஒரு செக்ஷன். அடுத்த செக்ஷன் வந்து ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் எ ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது இதுவும் இதே செக்ஷன் தான். ஸ்பெசிஃபைடு ரெடக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது தான் அடுத்த செக்ஷன். ஸோ இந்த செக்ஷனில் வந்து ரெடக்ஷன் ஆஃப் கோப்ளேனார் ஃபோர்ஸஸ் இன்டூ எ ஃபோர்ஸ் அண்டு கப்பிள் அப்படிங்கிறது வந்து இந்த கண்டென்ட்டில் கவர் ஆகும். ஸோ இதில் வந்து செக்ஷன்ஸ் 4.1 to 4.5வும் அதுக்கப்புறம் வந்து 5.1, 5.2 இந்த ரெண்டு செக்ஷன்ஸும் இதில் கவர் ஆகும். தேர்ட் யூனிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒர்க்கு, எனர்ஜி, பவர் அப்படிங்கிற இந்த செக்ஷன். ஸோ இதில் ஒர்க்கு, கன்சர்வேட்டிவ் ஃபீல்ட் ஆஃப் ஃபோர்ஸு, பவர், ரெக்டிலீனியர் மோஷன் இது வரைக்கும் வந்து ஒரு செக்ஷன். இதோடு வந்து நமக்கு என்னது முடியும் அப்படின்னா ஸ்டாட்டிக்ஸ் முடியும். அதாவது 2.5 யூனிட் வந்து ஸ்டாட்டிக்ஸ். அதுக்கப்புறம் ரெக்டிலீனியர் மோஷன் அண்டர் வேரியிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து டைனமிக்ஸோட பார்ட்டு. ஸோ இதில் வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் பார்ப்போம், அலாங் எ ஸ்ட்ரெயிட் லைன், அலாங் எ வெர்டிக்கல் லைன் அப்படிங்கிற இந்த ரெண்டும் பார்ப்போம் ஓகேவா. ஸோ இதில் கவர் ஆகக்கூடிய செக்ஷன்ஸ் வந்து 11.1 to 11.3 இது ஸ்டாட்டிக்ஸு, 12.2 to 12.3 அப்படிங்கிறது வந்து டைனமிக்ஸ் ஓகேவா. அப்போ 4th யூனிட்டும் வந்து உங்களுக்கு டைனமிக்ஸ் தான். 4th யூனிட்டில் வந்து ப்ரொஜெக்டைல் பற்றி பார்ப்போம். ஸோ ப்ரொஜெக்டைலில் வந்து ஃபோர்ஸஸ் ஆன் எ ப்ரொஜெக்டைல் அப்படிங்கிறதும் ப்ரொஜெக்டட் ஆன் அண்ட் இன்க்ளைன்டு பிளேன் அப்படிங்கிற இந்த ரெண்டு செக்ஷன்ஸும் பார்ப்போம். ஸோ இது வந்து 13.1, 13.2 அண்ட் லாஸ்ட் யூனிட்டில் வந்து சென்ட்ரல் ஆர்பிட் அப்படிங்கிற இந்த டாப்பிக்கை பற்றி பார்ப்போம். ஸோ இதில் வந்து ஜென்ரல் ஆர்பிட், அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரல் ஆர்பிட், அப்புறம் கோனிக் ஆஸ் எ சென்டர்டு ஆர்பிட் இந்த மூணும் பார்ப்போம். இதில் கவர் ஆகக்கூடிய செக்ஷன்ஸ் வந்து 16.1 to 16.3. நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிற டெக்ஸ்ட் புக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து துரைபாண்டியன், லக்ஷ்மி துரைபாண்டியன் அண்டு முத்தமிழ் ஞானப்பிரகாஷம் அப்படிங்கிற ஆத்தர்ஸ் எழுதியிருக்கக்கூடிய மெக்கானிக்ஸ் அப்படிங்கிற இந்த புக்கு. பப்ளிஷர்ஸ் வந்து சந்த் அண்டு கம்பெனி அப்படிங்கிற பப்ளிஷர்ஸ் ஓகேவா. சரி, ஸோ இதுதான் உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப்டு புக்கோட மெயின் பேஜாக இருக்கும். மெக்கானிக்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ துரைபாண்டியன், லக்ஷ்மி துரைபாண்டியன், முத்தமிழ் ஞானப்பிரகாஷம் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்கக்கூடிய புக் ஓகேவா. சரி, ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா டைனமிக்ஸ். ஏன்னா டைனமிக்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியான கண்டென்ட்டு. அதனால வந்து ஃபஸ்ட்டு நம்ம டைனமிக்ஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வோம் அப்படின்னா வந்து ஸ்டாட்டிக்ஸ்க்கு வந்து வரலாம் ஓகேவா. சரி, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து டைனமிக்ஸை தான் வந்து பார்க்க போகிறோம். டைனமிக்ஸ் அப்படிங்கிறது வந்து சாப்டர் 11 இல்லை சாப்டர் 12 வரும். ரெக்டிலீனியர் மோஷன் அண்டர் வேரியிங் ஃபோர்ஸ் சாப்டர் 12 இதுதான் வந்து டைனமிக்ஸோட பார்ட்டு, சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன செஞ்சுருவோம் அப்படின்னா வந்து கவர் பண்ணிடலாம் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படிங்கிறதோட டெஃபனிஷன் கொடுத்துருப்பாங்க. அப்படி என்னது அப்படின்னா எ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் மூவிங் அலாங் எ ஸ்ட்ரெயிட், எ மோஷன் ஆஃப் எ பார்ட்டிக்கல் மூவிங் அலாங் எ ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ மோஷன் அப்படின்னாலே உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது தெரியும்.
மூமெண்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ பார்ட்டிக்கல் அப்படிங்கிறது வந்து எதை வேணாலும் இருக்கலாம். அது வந்து துகள்கள் அப்படின்ட்டு கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக வந்து சொல்லலாம். ஸ்பேஸில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிகல்ஸ் மைன்யூட் பார்ட்டிகல்ஸ்ன்னு தான் சொல்லுவோம்ல. ஸோ மோஷன் ஆஃப் எ பார்ட்டிக்கல் மூவிங் அலாங் எ ஸ்ட்ரெயிட் லைன் வித் அன் ஆக்சலரேஷன் which is always directed towards the fixed point in the straight line. ஸோ அந்த மோஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் ஒரு ஆக்சலரேஷன் மூலமாக வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகிட்டு இருக்கு. அது ஒரு ஃபிக்ஸடு பாயிண்ட்டை நோக்கி மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது. அண்ட் whose magnitude is proportional to the distance of the particle from the fixed point. ஸோ அந்த பார்ட்டிகளோட மேக்னிடியூட் வேல்யூன்னு பார்த்தீங்க அப்படின்னா it is proportional to the distance of the particle from the fixed point. இந்த பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இந்த பாயிண்டில் பார்ட்டிக்கல் இருக்குது அப்படின்னா இதுக்கு இடைப்பட்ட இந்த டிஸ்டன்ஸுக்கு தான் வந்து அதனோட மேக்னிடியூடு வேல்யூ வந்து ப்ரப்போர்ஷனலாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மோஷன் ஆஃப் பார்ட்டிக்கலை தான் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன டெரைவ் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனோட ஈக்குவேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு டெரைவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ போன பேட்ச் வரைக்கும் டைனமிக்ஸ் புக் படித்தது வந்து உங்களுக்கு தெரியும். வெங்கட்ராமன் புக் பண்ணி எம்கே வெங்கட்ராமன் அந்த ஆத்தர் எழுதியிருக்கிற புக்கு படிச்சிருப்பாங்க. ஸோ அந்த டைனமிக்ஸ் புக்கில் வந்து கவர் ஆகக்கூடிய அதே கண்டென்ட்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் இந்த புக்லேயும் வந்து கவர் ஆகுது. ஸோ ப்ரூஃப் வந்து கொஞ்சம் வேரி ஆகுது. ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த வெங்கட்ராமன் புக்கு வந்து டவுன்லோடபுளாக இருந்துச்சு அப்படின்னா, அப்படி இல்லை அப்படின்னா நான் என்னோடய சேனலில் வந்து டைனமிக்ஸ் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் ஏற்கனவே எம்கே வெங்கட்ராமன் புக்கு வச்சு. அதில் வந்து உங்களுக்கு பிடிஎஃப்பும் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த ப்ரூஃபை பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஈஸியாக கொஞ்சம் புரியும். புரிஞ்சதுக்கப்புறம் பட் நம்ம டெஸ்ட்டில் எழுதும் போது இந்த நோட்டேஷன்ஸ் இந்த ப்ரூஃபை தான் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது புரியல அப்படின்னா நீங்கள் அந்த டைனமிக்ஸ் வீடியோவை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளியர் ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த மோஷன் வந்து டெரைவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் த மோஷன் டெரைவ் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் த மோஷன் டெரைவ் பண்ணுறதுக்கு வந்து O be the fixed point, P be the position of the particle at a time t, OP equal to x அப்படிங்கிற மாதிரிலாம் எடுத்திருக்கோம். ஸோ இந்த டயக்ராம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் தான் வந்து நம்ம என்னென்னு வச்சுருக்கிறோன்னா ஓங்கிறத வந்து ஃபிக்ஸடு பாயிண்ட் அப்படின்ட்டு வச்சுருக்கிறோம். பிங்கிறது வந்து பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் அப்படின்ட்டு வச்சுருக்கிறோம். ஓபி அப்படிங்கிற இந்த டிஸ்டன்ஸை வந்து எக்ஸ் அப்படின்னு வச்சுருக்கிறோம். ஓகேவா? ஐங்கிறது வந்து யூனிட் வெக்டர் இந்த டைரக்ஷன். ஐங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் வெக்டர் அப்படின்ட்டு எடுத்துருக்குறோம். எந்த டைரக்ஷனில் எடுத்துருக்குறோம் அப்படின்னா இந்த டைரக்ஷனில் வந்து எடுத்துருக்குறோம். அந்த பொசிஷன் வெக்டர் ஆஃப் த பார்ட்டிக்கலை வந்து ஆர் வெக்டர் அப்படின்ட்டு எடுத்துருக்குறோம். ஓகேவா? ஆருங்கிறத பொசிஷன் வெக்டர் அப்படின்ட்டு எடுத்துருக்குறோம். ஐங்கிறது வந்து யூனிட் வெக்டர், எக்ஸுங்கிறது வந்து டிஸ்டன்ஸ் அப்படின்னா அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸு ஆர் வெக்டர் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஐ வெக்டர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா வந்து ஆர் டாட் ஈக்குவல் டு எக்ஸ் டாட் இன்ட்டு ஐ வெக்டர் அப்படிங்கிற மாதிரி எழுதிடலாம். அதுக்கப்புறம் ஆர் டபுள் டாட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டபுள் டாட் இன்ட்டு ஐ வெக்டர் அப்படின்ட்டு 2 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வந்து கிடச்சிடும். ஓகேவா? ஸோ இப்படி கிடச்சிருச்சு அப்படின்னா the acceleration is proportional to the distance from O. இங்கே வந்து நம்ம கொடுத்துருக்குறோமா ஃபர்ஸ்ட் லைன்லேயே the acceleration is proportional to the distance of the particle அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்களா. ஸோ அதனால அதனோட மேக்னிடியூடு வேல்யூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து n ஸ்கொயர் எக்ஸ்ன்னு இருக்கும். ஏன்னா எக்ஸு தானே வந்து டிஸ்டன்ஸு. அப்போது ஆக்சலரேஷன் இஸ் proportional to distance of the particle. So A equal to n square x அப்படிங்கிற மாதிரி எழுதிடுவோம். வேறு n ஸ்கொயருங்கிறது வந்து கான்ஸ்டன்ட். ஓகேவா? சரி, அதை மாதிரி ஆக்சலரேஷன் இஸ் டைரக்டட் டுவர்ட்ஸ் த பாயிண்ட் O அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறோம். ஸோ ஓவுக்கு தான் வந்து ஆக்சலரேஷன் வருது. பட் ஐங்கிறது வந்து டைரக்ஷன் இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம இங்கே என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா வந்து ரிவர்ஸில் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம மைனஸ் ஐ அப்படின்ட்டு டினோட் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ n ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் ஐ அப்படிங்கிற மாதிரி கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இந்த 2 ஈக்குவேஷனையும் வந்து நம்ம
ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஓகேவா, ரெண்டு ஈக்குவேஷனையும் ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா இங்கே எக்ஸ் டபுள் டாட் இன்ட்டு ஐன்னு இருக்குது. ரெண்டாவது ஈக்குவேஷனில் என் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் ஐ அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா, இந்த ரெண்டு பக்கமும் ஐ கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா எக்ஸ் டபுள் டாட் ஈக்குவல் டு மைனஸ் என் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்ட்டு கிடைக்கும். தட் மீன்ஸ் டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடைக்கும். இதை தான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இதை தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு டெரைவ் பண்ணணும். ஈக்குவேஷன் ஆஃப் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்னா இது தான். ஏன்னா இது வந்து யூனிவர்சிட்டியில் வந்து கேட்டிருக்காங்க முன்னாடி எல்லாமே. சரி, ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து த டேர்ம் ஹார்மோனிக் மோஷன், அதாவது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் வந்து சிம்பிள் அப்படிங்கிற அந்த வார்த்தை இல்லாமல் ஹார்மோனிக் மோஷன் அப்படிங்கிறது மட்டும் இருந்துச்சு அப்படின்னா என்னது, த டேர்ம் ஹார்மோனிக் மோஷன் denotes general motion in which variable x is not a displacement along straight line but an angle theta. ஸோ இதில் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனாக இல்லாமல் வெறும் ஹார்மோனிக் மோஷனாக மட்டும் இருந்துச்சுன்னா இந்த எக்ஸுங்கிறது இருக்குல்ல, ஸோ இந்த எக்ஸுங்கிறது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடையாது, இட்ஸ் ஜஸ்ட் அன் ஆங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவோம். பட் அன் ஆங்கிள் தீட்டா அப்படின்ட்டு. ஓகேவா, ஸோ அப்போ அந்த கேஸில் வந்து நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸுக்கு பதிலாக நம்ம தீட்டாவை ரீப்ளேஸ் பண்ணுவோம். அப்போ எக்ஸ் டபுள் டாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என் ஸ்கொயர் இன்ட்டு தீட்டா அப்படின்ட்டு எழுதிக்கலாம். சரி, ஸோ நெக்ஸ்ட்டு புக் ஒர்க் பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ நம்ம டிரைவ் பண்ணிட்டோம்ல ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை எக்ஸ் டபுள் டாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இதில் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இந்த எக்ஸை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீயில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம் போகிறோம். எக்ஸ் டாட்டையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீயில் ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். எக்ஸ் டாட்டை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்லையும் ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மூணு டெரிவேஷனை தான் வந்து இந்த புக் ஒர்க்கில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ இதுக்கு லெட் ஓ பி த ஃபிக்ஸடு பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம், டுவர்ட்ஸ் விச் த ஆக்சலரேஷன் அண்ட் த பார்ட்டிக்கல் பி ரெஸ்ட் இனிஷியலி அட் ஏ. இந்த ஏங்கிற பொசிஷனில் தான் வந்து பார்ட்டிக்கல் வந்து ரெஸ்ட் பொசிஷனில் இருக்குது. சச் தட் இந்த ஓஏங்கிற டிஸ்டன்ஸை வந்து ஸ்மால் ஏ அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை வந்து டெரைவ் பண்ணிட்டோம்ல, எக்ஸ் டபுள் டாட் ஈக்குவல் டு மைனஸ் என் ஸ்கொயர் எக்ஸ்னு. எக்ஸ் டபுள் டாட் இஸ் நத்திங் பட் டி ஸ்கொயர் பை டிடி ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் அப்படின்ட்டு நமக்கு தெரியும். ப்ளஸ் என் ஸ்கொயர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்ட்டு எழுதிக்கலாம். இப்போது டி ஸ்கொயர் பை டிடி ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் த செகண்ட் டிஃபரன்சியேஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ அதை டி ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் என் ஸ்கொயர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு எழுதிக்கலாம். இதுலேருந்து என் எக்ஸை பொதுவாக எடுத்தோம் அப்படின்னா டி ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்ட்டு நமக்கு எழுத முடியும். ஸோ அதை தான் வந்து நம்ம என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா இந்த இடத்துல எழுதியிருப்போம், டி ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்ட்டு. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனுக்கு வந்து நம்ம ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதணும். ஆக்சிலரி ஈக்குவேஷன் எப்படி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் எழுதுவோன்னு தெரியும் நமக்கு. டிக்கு பதிலாக எம்மை ரீப்ளேஸ் பண்ணோன்னா எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடைக்கும். அப்போ எம் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் என் ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதியாச்சு அப்படின்னா எம் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரூட் ஆஃப் ப்ளஸ் மைனஸ் என் ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுதுவோம். மைனஸ் ரூட் ஒன்று ரூட்டை விட்டு வெளியில் எடுக்கும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ என் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். அப்போது நமக்கு எம்மோட ஆன்சர் வந்து எப்படி கிடச்சிருக்குன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐஎன் அப்படின்ட்டு கிடச்சிருக்குது. அதை தான் வந்து இந்த ப்ளஸ் ஐஎன் மைனஸ் ஐஎன் அப்படின்ட்டு எழுதியிருக்கிறோம். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த மோஷன் அப்படிங்கிறது என்னதுன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் என்டி ப்ளஸ் பி சைன் என்டி அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ இனிஷியல் கண்டிஷன்ஸ் பார்க்கணும். ஸோ இனிஷியல் கண்டிஷன் எக்ஸ் வந்து ஏன்னு இருக்கும்போது அட் எ டைம் ஜீரோவில் வந்து எக்ஸோட வேல்யூ வந்து ஏ தான் இனிஷியலாக ஸ்டார்டிங் பொசிஷனில். ஓகேவா, அப்போ நம்ம இந்த எக்ஸுக்கு பதிலாக ஏனும் டிக்கு பதிலாக ஜீரோ அப்படின்னும் இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எப்படி கிடைக்கும்னா ஏ ஈக்குவல் டு ஏ காஸ் ஜீரோ ப்ளஸ் பி சைன் ஜீரோன்னு கிடைக்கும். சைன் ஜீரோ ஜீரோ காஸ் ஜீரோ ஒன்று, அதனால கேபிட்டல் ஏவோட வேல்யூ வந்து ஸ்மால் ஏ அப்படின்ட்டு கிடைச்சிடும்.
ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ நமக்கு என்னது எழுதி வச்சுருக்கோம் ஆக்சுவலாக x is equal to a cos nt plus b sin nt அப்படின்ட்டு நம்ம எழுதி வச்சுருக்கிறோம். ஸோ இதிலிருந்து வந்து x டாட் கண்டுபிடிக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு டிஃபரன்சியேஷன்ங்கிறது என்னதுன்னா ஏவை அப்படியே வச்சுக்கிட்டு காஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைனு, அப்போ மைனஸ் சைன் nt இன்ட்டு என் அப்படின்ட்டு கிடைக்கும். ப்ளஸ் பி அப்படியே இருக்கட்டும். இந்த சைன் என்டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து காஸ் என்டி இன்ட்டு என் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிடும். ஓகேவா? சரி. ஸோ இதுதான் வந்து இது. பட் வென் t ஈக்குவல் டு 0 இனிஷியலில் வந்து வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் x டாட் அப்படின்ட்டு நமக்கு தெரியும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இனிஷியலாக. வென் t ஈக்குவல் டு 0 x டாட் ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு தெரியும். ஸோ அதனால நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா வந்து இந்த ஈக்குவேஷனில் டீக்கு பதிலாக 0, எக்ஸ் டாட்டுக்கு பதிலாக 0வை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ நம்ம அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா பியோட வேல்யூ வந்து நமக்கு 0 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ ஏயோட வேல்யூவும் கிடச்சிருச்சு, பியோட வேல்யூவும் கிடச்சிருச்சு. அப்படிங்கிறதுனால நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த ஈக்குவேஷனில் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷனில் ரீப்ளேஸ் பண்ணும்போது பியோட வேல்யூ 0ங்கிறதுனால இது போயிட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் nt அப்படிங்கிறது மட்டும் கிடைக்கும். ஓகேவா? அப்போது இதுதான் வந்து எக்ஸை இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீயில் ரெப்ரசன்ட் பண்ணணும்னு சொன்னோம்ல, அதனோட வேல்யூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் nt அப்படின்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் எக்ஸ் டாட்டை இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீயில் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ எக்ஸ் டாட்டுங்கிறது என்னது அப்படின்னா அதனோட டிஃப்ரென்சியேஷன். ஸோ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸ் டாட் கிடைக்கும். எக்ஸ் டாட் இஸ் ஈக்குவல் டு காஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைனு. அதனால இந்த மாதிரி வந்து நமக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னா வந்து வேல்யூ கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ அப்போது எக்ஸ் டாட் இஸ் நத்திங் பட் வி அப்படின்ட்டு நம்ம எழுதி வச்சுருந்தோம். வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிகல் அப்படின்ட்டு. ஸோ வி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ சைன் என்டி அப்படிங்கிறத வந்து நம்ம எழுதிடலாம். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம், அவ்வளவுதான். ஸோ என்னது அப்படின்னா இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து எக்ஸ் பை ஏ ஈக்குவல் டு காஸ் என்டி அப்படின்ட்டு கிடைக்கும். இந்த ஈக்குவேஷன்லேருந்து வி பை ஏ ஈக்குவல் டு மைனஸ் சைன் என்டி அப்படின்ட்டு கிடைக்கும். ஏஎன் ஈக்குவல் டு மைனஸ் சைன் என்டி அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இப்போ அந்த ஈக்குவேஷனை ஸ்கொயர் பண்ணோன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு காஸ் என்டி அப்படின்ட்டு எழுதிக்கலாம். இந்த ஈக்குவேஷனை ஸ்கொயர் பண்ணோன்னா வி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் என் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சைன் என்டி. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணணும்ல, காஸ் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சைடு காஸ் ஸ்கொயரையும் சைன் ஸ்கொயரையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1. இந்த சைடு ஆட் பண்ணோன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறதும் வி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் என் ஸ்கொயருங்கிறதையும் ஆட் பண்ணி இந்த டேர்மாக வந்து நம்ம எழுதி வச்சுருப்போம். ஓகேவா? சரி. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அகைன் இதனோட சிம்பிளிஃபிகேஷன். ஸோ இதனோட சிம்பிளிஃபிகேஷன் என்னது அப்படின்னா வந்து இந்த என் ஸ்கொயரை இப்படி நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ என் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் வி ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் என் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து என் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் வி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் என் ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுதிடலாம். நம்ம வெலாசிட்டியை தான் டெரைவ் பண்ண போகிறோம். அப்போ ஏ ஸ்கொயர் வி ஸ்கொயரை அப்படியே வச்சுக்கிட்டு ஸோ இந்த சைடு போச்சு அப்படின்னா ஏ ஸ்கொயர் என் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் ஏ ஸ்கொயர் வி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயரை பொதுவாக எடுத்தோன்னா என் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுத முடியும். ரெண்டு பக்கமும் ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா
v square equal to n square minus x square அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அல்லது v equal to plus or minus root of n square minus x square அப்படின்னு எழுதிக்கலாம். ஆனால் v தான் வந்து நம்ம x dot அப்படின்ட்டு வச்சுருக்கோம்னு நமக்கு தெரியும். ஸோ அப்போ x டாட்டை in terms of xல நம்ம derive பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த டெரிவேஷன். ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு மூணாவது டெரிவேஷன். ஸோ இந்த 3 டெரிவேஷனும் சேர்ந்து ஒரே 8 மார்க்காக கூட கேட்பாங்க. போன தடவைக்கும் வரைக்கும் உள்ள யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸில் வந்து அப்படி தான் வந்து உங்களுக்கு இருக்கும். எப்படின்னா டெரைவ் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் த மோஷன் அண்ட் ஹென்ஸ் சால்வ் இட் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஹென்ஸ் சால்வ் இட் அப்படிங்கிற போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த 3 ரிசல்ட்ஸையும் நீங்கள் வந்து சால்வ் பண்ணி காட்டணும். ஸோ இது வந்து 8 மார்க்குக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு டெஃபனிஷன் வந்து என்னது அப்படின்னா வந்து மேக்ஸிமம் ஸ்பீடுக்கு வந்து டெஃபனிஷன் கொடுத்துருக்குறாங்க. இட் இஸ் கிளியர் தட் as t increases from 0 x decreases from a. t வந்து 0லேருந்து இன்க்ரீஸ் ஆக எக்ஸுங்கிறது வந்து ஏலேருந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வந்து போகும். ஓகேவா? அண்ட் த ஸ்பீடு இன்க்ரீசஸ் ஃப்ரம் 0. ஸ்பீடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜென்ரலாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே தான் வந்து போவோம். த ஸ்பீட் இஸ் மேக்ஸிமம் வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அந்த மேக்ஸிமம் ஸ்பீடோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா வந்து NA. இதெல்லாம் ஒன் வேர்டில் கேட்கலாம். மேக்ஸிமம் ஸ்பீடோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் த மோஷன். ஸோ நேச்சர் ஆஃப் த மோஷன் அப்படிங்கிறது வந்து த பார்ட்டிக்கல் ஹேஸ் சேம் ஸ்பீட் அட் பாயிண்ட்ஸ் equidistant from O. So the motion is an oscillatory motion between A and A dash. The particle has same speed at points equidistant from O. So ஓங்கிற பாயிண்ட்லேருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுக்கு வந்து இந்த பார்ட்டிக்கல் வந்து ஒரே ஸ்பீடில் தான் வந்து மூவ் ஆகும். அந்த ஏக்கும் ஏ டேஷுக்கும் இடையில தான் வந்து மூமெண்ட் வந்து ஆசிலேஷனில் வந்து இருக்கும். ஓகேவா? தட் மீன்ஸ் OA ஈக்குவல் டு OA டேஷ் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதர் டிஃபைனிங் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ஈக்குவேஷனை வந்து டெரைவ் பண்ணி வச்சுருக்கிறோமா? x டாட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு n ஸ்கொயர் இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர்னு எங்கே இந்த இருக்குல்ல, இது தானே. ஏன்னா நமக்கு என்னென்னு தெரியும், v தான் வந்து நமக்கு x டாட் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதுலேருந்து x டாட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு n ஸ்கொயர் இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுதிக்கலாம் அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன செய்கிறோன்னா ரெண்டு பக்கமும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ x டாட் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2x டாட் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அகைன் எக்ஸ் டாட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் தான் எக்ஸ் டபுள் டாட் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு n ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். a ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x டாட் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ரெண்டாவது உள்ளது தான் வந்து எப்படி எழுதியிருக்காங்கன்னா -2n ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் டபுள் டாட் அப்படின்ட்டு வந்து எழுதி வச்சுருக்குறாங்க. ஓகேவா? இப்போ ரெண்டு பக்கமும் 2ங்கிறது வந்து கேன்சல் ஆகும். எக்ஸ் டபுள் டாட் அப்படிங்கிறது வந்து எக்ஸ் டாட் அப்படிங்கிறது வந்து கேன்சல் ஆகும். ஸோ எக்ஸ் டாட் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இந்த எக்ஸ் டபுள் டாட் இஸ் ஈக்குவல் டு -n ஸ்கொயர் எக்ஸ் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதை தான் வந்து இங்கே எழுதியிருப்பாங்க. ஸோ ஆல்சோ இஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிகல் இஸ் கிவன் பை x is equal to a cos nt plus epsilon. டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிக்கலை வந்து x is equal to a cos nt plus epsilon அப்படின்ட்டு எழுதணும் அப்படின்னா, அண்ட் த மோஷன் வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனாக இருந்துச்சு அப்படின்னா தென் எக்ஸ் டாட்டோட ஆன்சர் வந்து உங்களுக்கு என்னதுன்னா -na into sin nt plus epsilon அண்ட் எக்ஸ் டபுள் டாட்டோட ஆன்சர் வந்து இது. தட் மீன்ஸ் என்னது அப்படின்னா இட்ஸ் எ சிம்பிள் டிஃப்ரென்சியேஷன். ஓகேவா? இங்கே எக்ஸ் மட்டும்னு இருக்குது, இது எக்ஸ் கிடையாது, ஆக்சுவலாக எக்ஸ் டாட் அப்படின்ட்டு வரும். எக்ஸ் டாட்னா என்னது, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஏவை அப்படியே வச்சுக்கிடுவோம். காஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா -sin nt ப்ளஸ் எப்சலான். அகைன் ப்ராக்கெட்டில் உள்ளதை பண்ணோம் அப்படின்னா ஒரு n மட்டும்
வரும். ஓகேவா? இந்த எண்ணையும் ஏவையும் கம்பைன் பண்ணி தான் NA அப்படின்ட்டு எழுதியிருப்பாங்க. NA இன்ட்டு சைன் ஆஃப் NT ப்ளஸ் எப்சிலான் அப்படின்ட்டு. எக்ஸ் டபுள் டாட்டுங்கிறது வந்து அகைன் இதனோட டிஃப்ரென்சியேஷன் மைனஸ் NA அப்படியே இருக்கட்டும். சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் ஆஃப் NT ப்ளஸ் எப்சிலான் ப்ராக்கெட்டில் உள்ளதை பண்ணோன்னா ஒரு என் அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ எண்ணையும் பண்ணும்போது என் ஸ்கொயர், அப்போ மைனஸ் என் ஸ்கொயர் ஏ cos of NT plus epsilon அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ A cos of NT plus epsilon is nothing but x. ஸோ நம்ம அதை எழுதும் போது நமக்கு மைனஸ் என் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்ட்டு கிடச்சிடும். ஸோ hence the equations are also the equations x is equal to A sin of NT plus epsilon வந்து எப்படின்னு எழுதிக்கிட முடியும். x is equal to A cos NT plus B sin NTங்கிற இந்த ஈக்குவேஷன்ஸையும் நம்ம டெரைவ் பண்ண முடியும். இது எப்படி டெரைவ் பண்ண முடியும் அப்படின்னா மேலே இங்கே டெரைவ் பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ அந்த டெரிவேஷன்ஸ் படி தான் டெரைவ் பண்ணுறோம். இங்கே இருக்குல்ல x is equal to A cos NT plus B sin NTன்னு டெரைவ் பண்ணியிருப்போம். x is equal to A cos NTன்னு டெரைவ் பண்ணியிருப்போமா, இதை டெரைவ் பண்ண மாதிரி இதுக்கு நம்ம டெரைவ் பண்ணிக்கலாம். சரி, நெக்ஸ்ட் ஆசிலேஷனோட டெஃபினேஷன். ஆசிலேஷன்னா என்னதுன்னா ஒன் கம்ப்ளீட் மோஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் ஃப்ரம் எ பாயிண்ட் ஆன் இட்ஸ் பாத் டு த ஒன் எக்ஸ்ட்ரிமிட்டி ஆஃப் த பாத் தென் டு த அதர் எக்ஸ்ட்ரிமிட்டி அண்ட் கம் பேக் டு த பாயிண்ட். அதாவது ஒரு பாயிண்ட்லேருந்து ஒரு எக்ஸ்ட்ரிமிட்டிக்கு போயிட்டு அந்த எக்ஸ்ட்ரிமிட்டிலேருந்து பேக் டு த ஒரிஜினல் பாயிண்ட். இதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து ஒன் ஆசிலேஷன் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ இதுதான் ஆசிலேஷனோட டெஃபினிஷன். நெக்ஸ்ட் வந்து வைப்ரேஷன். ஸோ வைப்ரேஷன்னா என்னதுன்னா த மோஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் ஃப்ரம் ஒன் எக்ஸ்ட்ரிமிட்டி டு த அதர் எக்ஸ்ட்ரிமிட்டி ஆஃப் த பார்ட் இஸ் கால்டு வைப்ரேஷன். அதாவது இந்த ஒரு பாயிண்ட்லேருந்து இந்த எக்ஸ்ட்ரிமிட்டி வரைக்கும் போகக்கூடிய இதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து வைப்ரேஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆம்ப்ளிடியூடு. த மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் த்ரூ விச் த பார்ட்டிக்கல் மூவ்ஸ் ஆன் எய்தர் சைட் ஆஃப் த மீன் பொசிஷன் ஆஃப் த மோஷன் இஸ் கால்டு த ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த மோஷன். த மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் through which the particle moves on either side of the mean position of the motion is called the amplitude of the motion. இதை தான் வந்து ஆம்ப்ளிடியூட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய அது. ஓகேவா? ஸோ அண்ட் இட் இஸ் கால்ட் த ஆசிலேஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் ட்ராவல்ஸ் அலாங் அ டைம் ஈக்குவல் டு 4 times the amplitude is called the amplitude of the motion. Oscillation is nothing but 4 times the amplitude அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் இப்போ பார்த்துருந்தோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்னா என்னென்னு டெஃபினிஷன் பார்த்துருந்தோம். அப்புறம் ஈக்குவேஷன் ஆஃப் த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் வந்து டிரைவ் பண்ணியிருந்தோம். அப்புறம் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிச்சிருந்தோம், வெலாசிட்டி கண்டுபிடிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் எக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீயில் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் சின்ன சின்ன டெஃபினிஷன்ஸ் வந்து பார்த்துருக்கோம். மேக்ஸிமம் ஸ்பீட்னா என்ன அப்படிங்கிறது, ஆசிலேஷன், வைப்ரேஷன், ஆம்ப்ளிடியூட் அப்படிங்கிறது. ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம்.